என்னாச்சு கங்கா? ஏன் நொன்ற? கால் அடிபட்டிருக்கு. அது வந்து என்னாச்சு? இல்லப்பா, உடைஞ்ச கண்ணாடி துண்டு மேல தெரியாம காலை வச்சுட்டா, அதான் கால்ல காயப்பட்டு போச்சு. ஏமா கங்கா, பார்த்து நடக்க கூடாதா? இவ கொஞ்ச நாளாவே சரியில்லை. அதான் எதையாவது யோசிச்சுக்கிட்டே கவனம் இல்லாம கண்ணாடி மேல காலை வச்சிருப்பா. அருண், நான் வேற அவளை திட்டேன், நீ வேற மறுபடியும் அவளை திட்டாத. நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வா, சாப்பிடலாம். ஓ அருண். கங்கா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன், என்னன்னு பார்க்க சொல்லுமா. சரிப்பா. நீ என்னதான் பாசம் காட்டினாலும் உன் குடும்பத்தை நான் அழிக்காம விட மாட்டேன்டா. சந்து புட்டு அட சந்தன புட்டு. சாரி அந்த பக்கம் பாரு. ஏய் டாக்டர், கங்காவுக்கு ஏதோ காலில் அடிபட்டு இருக்கு, அது என்னன்னு வந்து பாருங்க உடனே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க? சாரிப்பா எங்கடா அடிக்கிற? சாரிப்பா. உங்களை தாண்டா. என்னடா வீட்டுக்குள்ள கம்ப வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, புதுசாக கம்பு சுத்துற எக்ஸசைஸ் கற்றுட்டு இருக்கேன் மாமா. அருண், நீ போப்பா. சரிப்பா. ஏண்டா ராத்திரி நேரத்துல கம்ப வச்சு என்னடா எக்ஸசைஸ் வேண்டி இருக்கு? இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் வேர்ல்ட்ல எதை வச்சு வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாமா? சாரிப்பா, சாரி சொல்றேன்லப்பா. கால்ல அடிச்சிட்டு இருக்க, பிராக்டிஸ் பண்ற லட்சணமா இது. நானே சாரி, இனிமே படாத, குதிச்சிட்டு இருக்கேன். நீங்க குதிங்கப்பா. ஏய் மாமா, என்ன அங்க தேடிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, கழுத்துல சுளுக்கு, அதான் ஆட்டி பழகுறேன். என்னப்பா, அவ ஆட்டி பழகுறான், நீ குதிச்சு பழகுறியா? அது ஒண்ணு இல்ல மாமா, கட்சியில சாக்கு போட்டி நடத்த போறாங்க. இன்னொரு வாட்டி அடிச்சா அதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். என்னப்பா இது சின்ன பழத்தனமா இருக்கு? எல்லாரும் எல்லா நேரத்திலும் பெரிய மனுஷனா இருக்க முடியாது மாமா. அறக்கூடாது வந்துட்டா செய்யக்கூடாது செய்ய வேண்டியிருக்கும். ஐயோ, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுப்பா. எனக்கே ஒண்ணும் புரியல மாமா. மாமா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும் மாமா. நீங்க போங்க மாமா, நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். நீங்க போங்க மாமா, போங்க. அப்பா, உங்களை எல்லாம் திருத்த முடியாதுடா, எப்படியாவது போய் தொலைங்க. என்ன பண்ற பாம்பு, இங்க வாங்க, இங்க வாங்க. கரெக்டாங்க பாருங்கப்பா, அங்க பாருங்க. அசையாதீங்க, போங்க போங்க போங்க. நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க போங்க, நீங்க போங்கப்பா, உங்களை எதுவும் கடிச்சிட போதே. பாம்புன்னு என்னையே ஏமாத்தியா? ஒண்ணு ஐயோ அப்பா, பாரு, சாக்கல போட்டேன். அப்பா அப்பா, ஐயோ அப்பா, பாம்புப்பா, நிஜமாலே பாம்புப்பா. போன். எனக்கு கொடு. கொடுக்க மாட்டேன். எனக்கு போன் வேணும். கொடு கொடு கொடு. கொடுக்க மாட்டேன். ஏய் தேவசேனா, கொஞ்ச நேரம் மாயா கிட்ட கொடு, அவ விளையாட்டும், அதுக்கப்புறம் நீ வாங்கிக்கோ, சரியா? கொடு. அதான் மாமாவே சொல்லிட்டாருல, கொடு. இங்கேயாடா இருக்க?
இந்த பாம்பு ஜன்னல் வழியா வெளியே போயிருக்குன்னா செவுத்துல ரத்தக்கரை இருக்கணுமே. இவ சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. கண்டுபிடிக்கிறேன். மாயா பாம்பு இப்பவே உன்னை கொத்த வரேன்டா. பாம்பே எங்க இருந்தாலும் நம்ப மாட்டேன். என்ன நீ பார்த்துட்டியா? என்ன பார்த்தவங்களை நான் உயிரோட விட மாட்டேன். என்ன சத்தம் கேக்? ஐயோ மாயா 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 என்னமாச்சு? எழுந்துரு. மாயா விழுந்துட்டா. மாயா 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 என்னாச்சு மாயா? மாயா என்னாச்சு இருக்கு? மாயா 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 அப்பா பாருமா. கண்ணு தரமா? கண்ணு திறந்து பாருமா. கண்ணை திறம்மா. மாயா மாயா என்னாச்சுமா? மாயா பேச்சு முச்சலாம் இருக்காளே. மாயா 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 பேசுமா மாயா. டேய், மாயா. தண்ணி எடுத்துட்டு வாடா. சரிப்பா மாயா என்ன குடும்பமா இது? அப்பா பாருமா. ஏய், மாயாவுக்கு என்னாச்சு? என்னாச்சு? ஏய் தர்மா, என்னடா ஆச்சு மாயாவுக்கு? கீழே உருண்டு விழுந்துட்டா மாமா. கீழே விழுந்துட்டாரா? எப்படிடா விழுந்தா? தெரியலையே மாமா. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா மாமா. ரத்தமா இருக்க மூஞ்சியெல்லாம். என்னாச்சு? மாயா கண்ணு தரமா? மாயா
மாயா ஏய், தர்மா, மாயா என்னடா மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்கு? மணிக்கம் வண்டி எடு. சரிங்கய்யா. மாயா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அருண், தூக்கு. டேய், ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போங்க. மூர்த்தி சீக்கிரம் தூக்குங்கடா. மாயா பாத்துடா, பார்த்து ஜாகிரதையா கொண்டு போங்க. பார்த்து. மாயா ஐயோ அக்கா, நீ எந்திரி. என்ன இப்படி எல்லாம் பயப்படாத. நடக்குது? மாயாவுக்கு எப்படி இப்படி ஆச்சு? அது வந்து தாத்தா ஆ, அப்பாவோட பெல்ட்டை காட்டி பாம்புன்னு. பாம்பா? ஆமா தாத்தா. அவகிட்ட பாம்பை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? நாங்க ஏன் பாம்பை பத்தி அவகிட்ட பேச போறோம்? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எல்லாரும் எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்கீங்க. பாம்பை யாராவது பாத்தீங்களா? ஆமா இல்ல இல்ல என்னது அவ ஆமாங்கிற, நீ இல்லங்கிற? எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? தேவசேனா, என்ன நடந்துச்சு? நீ சொல்லு. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சு. ஓ போட்டு கொடுத்துட்டாளே. என்னது, பாம்பு வந்துச்சா? இதை ஏன் என்கிட்ட போன் பண்ணி சொல்லல? நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என்னது மறைக்கிற விஷயமா இது? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா உனக்கு? பாம்பு எங்க இருந்து வந்துச்சு? எப்படி இருந்துச்சு? யாரையும் ஒண்ணும் பண்ணலையே. இதையெல்லாம் சொன்னா நீ பயப்பட வேண்டாம். பாம்பு வந்ததை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இது சொல்லிடுச்சு. பாம்பு வந்துச்சா? அத நீங்க ஒண்ணும் பண்ணிடலையே. மூர்த்தி பாம்பு அடிச்சிட்டா. என்னது, மூர்த்தி அடிச்சிட்டானா? வீட்டுக்குள்ள வந்த பாம்பை அடிக்காம கொஞ்சுவாங்களா? நீ இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆற? அண்ணே மூர்த்தி பாம்பு வால்ல தான் அடிச்சான். ஆனா அது தப்பிச்சு அருண் ரூம்குள்ள போயிடுச்சு. என்னது, பாம்பு அருண் ரூமுக்குள்ள போச்சா? தம்பி, அந்த பாம்பு வெளியில போனதை கங்காவே பாத்துட்டான். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். இனிமே அந்த பாம்பு இங்க வராது. ஐயோ, யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். உடனே நம்பூதிரிக்கு போன் பண்ணிடுவானே. வாங்க நம்ம போலாம். பாம்பு அடிபட்டு தப்பிச்சு போயிருக்கு. இது நல்லது இல்ல. எனக்கு என்னமோ இது தப்பா படுது. நீ செஞ்ச பாவம் உனக்கு தப்பா படல, நான் பழி வாங்குறது தான் உனக்கு தப்பா படுதா? இனிமே நல்லதே உன் கண்ணுக்கு படாதடா. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? அப்பா, டாக்டர், இவங்களுக்கு ஹெமரேஜஸ் எங்கேயுமே இல்லை பாருங்க. லெஃப்ட் சைடுல பாருங்க. எங்க நம்ம பொண்ணு எதையோ பார்த்து பயந்து பைத்தியமா இருக்கா. இப்ப தலையில வேற அடிபட்டிருக்கு. அந்த ஆண்டவன் தாங்க நம்ம பொண்ணுக்கு எதுவுமே ஆகாம காப்பாத்தணும். ஏன் தான் அந்த ஆண்டவன் நம்மள மட்டும் இப்படி சோதிக்கிறானோ தெரியல. லேட்டரலா கொஞ்சம் ஜூம் பண்ணா எனக்கு எதுவும் அப்நார்மாலிட்டி தெரியல. கடவுளே, நீதான் காப்பாத்தணும் என் பொண்ணு. டாக்டர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி உடனே அனுப்பிடுங்க. ஓகே டாக்டர், அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கறேன். கேரி ஆன். ஓகே. அப்பா டாக்டர். பேஷண்டோட பேரண்ட்ஸ் யாரு? ஆமா டாக்டர். டாக்டர், மாயா எப்படி இருக்கா? அவளுக்கு நினைவு திரும்பிடுச்சா? இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவன் மாயாவோட அண்ணன்,
இவர் எங்க மாப்பிள்ளை பேரு அருண். ஹலோ டாக்டர். எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்காரு. அப்படியா? ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ சார். நீங்க மட்டும் என் கூட வாங்க, கொஞ்சம் பேசணும். டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். இதோ வந்துடுறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நீங்க சரிம்மா. மாயாக்கு ஒன்றும் ஆகாதுமா. மாப்பிள்ள அருண், டாக்டர் என்ன சொன்னாங்க அருண்? இப்பதான் ஸ்கேன் பண்ணிருக்காங்களா, இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கா. ஆனா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. எதை வச்சு அப்படி சொல்றாங்க? பிரெயின்ல ப்ளீடிங் எதுவும் இல்லையா, அதை வச்சுதான் டாக்டர் கன்ஃபார்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கீழே விழுந்து அடிபட்டதுல பெருசா எந்த இம்பாக்டும் இல்லையா. அதை விட ஏதோ ஒரு ஷாக் அவளுக்கு நடந்திருக்கான். ஷாக்கா? அதனாலதான் இப்படி ஆயிருக்கும்னு டாக்டர் ஃபீல் பண்றாங்க. எதையாவது பார்த்து பயந்துருப்பாளா? மாயா கண்முழிச்சா ஸ்பீடா ரெக்கவர் ஆயிடுவானோ, ஃபர்தரா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அத்தை கால் பண்றாங்க. ஹலோ அருண், சொல்லுங்க அத்தை. என்னப்பா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. வீட்ல எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. நான் சொல்றதை விட நீ ஏன் நேர்ல வந்து சொன்னா நல்லா இருக்கும். அத்தை அத்தை, இவங்களை இப்படி விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வீட்டுக்கு வர்றது? அது நல்லா இருக்காது அத்தை. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணை தனியா விட்டுட்டு நீ மட்டும் அங்க இருக்கிறது நல்லா இருக்கா? அத்தை என்னத்தை இப்படி பேசுறீங்க? நான் சரியா தான் பேசுறேன். இந்த மாதிரி விஷயத்துல பெரியவங்க சொல்லும் போது ஏன் என்னன்னு கேள்வி கேட்காம சொல்றத மட்டும் கேட்டுக்க. மாயாவை அவங்க பாத்துப்பாங்கப்பா, நீ வா இங்க வா. என்னாச்சு மாப்பிள்ள? மாமா என்ன வீட்டுக்கு கிளம்பி வர சொல்றாங்க. நான் கிளம்புறேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். அதுவும் சரிதான். நானும் மூர்த்தி இங்க இருக்கோம். லீலா, நீ மாப்பிள்ள கூட கிளம்பி வீட்டுக்கு போ. இல்லங்க, நான் இங்க சொன்னா கேளு. நீ மாயாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலைல கிளம்பி வந்துரு. இல்லங்க மா, லீலா என்னம்மா, நாங்க இங்க தான் இருக்க போறோம். மாயா ஐசியூல இருக்கா, நாங்களே உள்ள போய் பார்க்க முடியாது. நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? மாப்பிள்ள கூட வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில போங்கம்மா. வாங்க அத்தை. போங்க. கடவுளே. நீ அழிய போற நேரம் வந்துடுச்சுடா. நீ பண்ண பாவம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க போகுது. நான் வரேன்டா, நான் வரேன், சீக்கிரமா வரேன்.
பாப்பா என்ன பாச்சு? இன்னும் உனக்கு ஒண்ணு ஆகலையா?